வந்து இப்போ வந்து 2-3 நாள் சாமி உட்காந்து 3 நாள் ஆகுது. பப்ளிக் டே நைட் வந்துட்டு தான் இருக்குது. 4-5 மணி வரைக்கும் டே நைட் வந்துட்டு தான் இருக்குது. வந்தவொடனே எங்கள்கிட்ட என்ன கேட்குதுன்னா, சாமியை பார்த்தோன்னா அந்த ஒரு வாட்டி அந்த நெருப்பு மட்டும் எங்களுக்கு பார்க்கணும் ரியலியா. அந்த நெருப்பு பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாயி அந்த சின்ன குழந்தைங்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அது சாமியை பார்த்து அந்த நெருப்பு வரத்து பார்த்து அது சந்தோஷம் போகுது எங்கள் தமிழ் மக்களுக்காக. அதனால இந்த வருஷம் எங்க பசங்களாம் சேர்ந்து நம்ம முயற்சி பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஜோர்ல காட்சி எடுத்துட்டு வந்தாங்க. இந்த சாமி டிராகன் மேல எங்களுக்கு தெரியாது, எங்க சாமி வாயிலிருந்து நெருப்பு வருதுங்க. அப்ப நாங்க ரியலே நாங்க போய் பார்க்கும்போது எங்களுக்கு நம்ம ஆச்சரியமா இருந்து நம்ம இதா இருந்து சந்தோஷமா இருந்து. எல்லாமே உன் பொறுப்பு, பூலோகம் என்பது பூவோடு போல அம்மாடி நீ நெருப்பு, நெருப்பின்றி ஏதும் புகைவது இல்லை, எல்லாமே உன் பொறுப்பு, இல்லை வனம் கிடந்தாயும் தீயம்மா வெள்ள நல்ல குதிர மேல வீச்சருவா கையில நீ வேட்டையாட வராரங்க கோட்டை கருப்பசாமி அங்கே இடி முழங்குதே, கருப்பசாமி தங்க கலசம் மின்னிதே. ஆயிரம் தலைகளும் அதன் தலைமுறைகளும் பலத்திடும் சிங்கை மாறியதே, கனலென எழுவதும் கனலென காப்பதும் அம்மா உந்தன் மாயங்களே. பூலோகம் என்பது பூவோடு போல அம்மாடி நீ நெருப்பு, நெருப்பின்றி ஏதும் புகைவது இல்லை, எல்லாமே உன் பொறுப்பு, பூலோகம் என்பது. நாங்கள் வந்து இந்த மண்டல் வந்து நடத்திட்டு இருக்கோம். ரேரோட்லேருந்து மாசக்தி மித்திர மண்டல். இது வந்து ரேரோட் சாய் பவானி ஒரு டீம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களாம் உட்கார வச்சாங்க சாமியை. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் பசங்களாம் சேர்ந்து ஒரு டீமாக நாங்கள் ரேரோடு கடல் பகுதியில் இந்த மாதிரி நிறையா மக்கள் இருக்காங்க. அந்த மாரி சைடில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி தேவி வந்து டிஃப்ரெண்ட்டாக வருஷமாக ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டு இருக்கோம். இங்கே இதெல்லாம் பார்க்குறதுக்கு டிராகன் எல்லாமே டிவியில் பார்த்துருப்பாங்க, பிக்சரில் பார்த்துருப்பாங்க. நாங்கள் வந்து மக்களுக்காக கார்ட்டூனுக்காக ஒரு வாட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். இந்த டிராகன் மேலே அம்மன் வந்தால் எப்படி இருக்கணும், எங்கள் டீம் ஒர்க்கெல்லாம் சேர்ந்து இன்னொரு ஒர்க் ஷாப்பில் போய் அருண் தத்தா பாய் கிட்ட பேசி நை பாய் ஆம் கருக்கு தேகா துமாரிலேருந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி டெய்லியும் ஒரு நைட்டு பாய் டெய்லியும் போய் அங்கே இன்றைக்கி கால் சரியாக இருக்குதா, கை சரியாக இருக்குதா, இல்லை சாமி நம்ம உருவம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி பூரா நைட்டு பகலாம் அங்கே இருந்து எப்படியாவது இந்த வாடி நம்ம ரொம்ப இதில் வரணும். சாமி அம்மன் வந்து டிராகன் மேலே செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் பாய். தெரியாது நெருப்பின்றி ஏதும் புகைவது இல்லை, எல்லாமே உன் பொறுப்பு. அங்கேருந்து கொண்டு வரும்போது நிறையா ரசாலை மரம் இந்த மாதிரி கட்டை ப்ரீஜு இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தது பாய். இருந்தாலும் நாங்கள் நம்ம அம்மனை எப்படியாவது நம்ம ஏரியாவுக்கு கொண்டு வந்து சேஃபாக இங்கேருந்து பார்த்து கொண்டு வந்தோம். நாங்கள் வந்து நிறையா பேர் வெளியேருந்து வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு தேடிட்டு வராங்க. நைட்டு 2 மணி 3 மணி இந்த மாதிரி வந்து எதிர்பார்த்துட்டு வராங்க. யூடியூப்பில் மொபைலில் பார்த்துட்டு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, இந்த சாமியை பார்க்கணும். அதோட ஃபயர் ரொம்ப யோசிக்கிறாங்க, சாமிக்கு ஃபயர் எப்படி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. வந்தவங்களாம் கேட்குறாங்க பாய் अगर मतलब कैसा निकलते तुम लोग, इतना डिफरेंट कैसा सोचता है, तुम लोग का सोच कैसा है, ये मंडल तुम्हारा इतना हार्ड वर्क कैसा करता है அப்படின்லாம் ஹிந்தியில் வந்து ஒரு மாதிரி எல்லாமே கேட்குறாங்க பாய். மாறும் மாரியம்மா உரமெல்லாம் உந்தன் தேகமணி, உடம்பில் இறங்கி நடந்து விட்டால் புனிதமெல்லாம் வந்து சேருமணி, ஆனால் என கிடப்பது அன்னை என அறிந்தது அதன் மேல் நடந்திட மனம் வருமா, ஆனால் என கிடப்பது. அவங்க பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சொல்றாங்களே சர்ப்ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஓ இதா இப்படி இது மாதிரி உட்கார வைக்கிறாங்களா, வாயிலேருந்து நெருப்பு வருது ஃபயர், இது மாதிரி இது வரைக்கும் பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சவளுக்கு நானும் பார்த்ததில்ல. இதே ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது எங்கள் தேவியிலேருந்து இப்படி ஃபயர் வருது. அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து கண்டினியூவாக வந்தாங்க லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பண்ணாக்கிறதுக்குன்னு. நிறைய பேர் வீடியோ எடுத்து ரீல்ஸில் கூட விட்டுக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்னு நிறையா போட்டுக்கிறாங்க. என் பேர் லோகா. நாங்கள் வந்து ரயிரோட் பக்கத்தில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து லேடிஸாக நாங்கள்லாம் உட்கார வச்சோம். அதுக்கு முன்னே ஜென்ஸ் உட்கார வச்சாங்க, அவங்க விட்டுட்டாங்க. அப்புறம் நாங்கள் லேடிஸாக உட்கார வச்சோம். அப்போ நாங்கள் சின்ன சின்ன சாமி எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சோம். கொஞ்சம் எங்களால் கொஞ்சம் நம்ம இதாக இருந்துச்சு, கஷ்டமாச்சு. அப்புறம் எங்கள் பசங்க எல்லாம் சேர்ந்து உட்கார வச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக எடுத்துகிட்டு வந்தாங்க.
போன வருஷம் அதோட கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு வந்தாங்க, கொஞ்சம் டெவலப் ஆச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால இந்த வருஷம் எங்க பசங்களாம் சேர்ந்து நம்ம முயற்சி பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஜோர் லகாச்சி எடுத்துட்டு வந்தாங்க இந்த சாமி டிராகன் மேல. எங்களுக்கு தெரியாது எங்க சாமி வாயில இருந்து நெருப்பு வருதுங்க. அப்ப நாங்க ரியலே நாங்க போய் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, நம்ம இதா இருந்து சந்தோஷமா இருந்து. ஆனா ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேர் இப்படி வந்து பாத்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க, தின்பர் ராத்பர் வந்து பாத்துட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பசங்களுக்கெல்லாம் எங்க ரொம்ப பெருமை தேடி கொடுத்துருக்கு. என்ன இருந்தாலும் எந்த சாமி கும்பிட்டாலும் ஜாதா வந்து நான் அம்மனை தான் கும்பிடுவேன். நாங்க சின்ன தேவி எடுத்து உட்கார வைக்கும் போது இங்க நம்ம பெரிய நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. எங்களை இந்த அம்மன் தான் காப்பாந்து. எங்க ஏரியால எந்த ஆத்மாவும் நடக்கல, யாருக்கு எந்த பாதிப்பும் கொடுக்கல. எங்களுக்கு நல்லதான் காட்டுது இந்த அம்மா, நல்ல வழிதான் காட்டுது. இது போக எங்க பசங்களுக்கு நல்ல வழி காட்டணும் இந்த அம்மா, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. காப்பு அணிந்தவர் பாத மலர்களை பனி என தொடுவாயே, வாக்கு மறந்தவர் காலில் முள்ளென பாய்வதும் நீதானே, சிவப்பு சேலை உடுத்திய தாயே, பூக்குழி என்றே அதை விரித்தாயே, விரதம் சுமந்த பிள்ளைகள் நடக்க. நாங்கள் நினச்சோம் வெறும் டிராகன் மேலே சாமி மட்டும் தான் வரும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த டிராகன்லேருந்து நெருப்பு வந்தவொடனே பப்ளிக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பைட்மெண்ட் ஆகி ரொம்ப குஷி ஆகிடுச்சு. அந்த பப்ளிக் அந்த நெருப்பெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகிட்டாங்க. சந்தோஷமாகன பார்த்தா திருப்பி வந்து இப்போ வந்து 2-3 நாள் நின்று சாமி உட்காந்து 3 நாள் ஆகுது. பப்ளிக் டே நைட் வந்துட்டு தான் இருக்குது, 4-5 மணி வரைக்கும் டே நைட் வந்துட்டு தான் இருக்குது. வந்தவொடனே எங்கள்கிட்ட என்ன கேட்குதுன்னா, சாமியை பார்த்தோன்னே அந்த ஒரு வாட்டி அந்த நெருப்பு மட்டும் எங்களுக்கு பார்க்கணும் ரியலியா. அந்த நெருப்பு பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப சந்தோஷமாகி அந்த சின்ன குழந்தைங்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அது சாமியை பார்த்து அந்த நெருப்பு வரத்து பார்த்து அது சந்தோஷம் போகுது எங்கள் தமிழ் மக்களுக்காக. வளர்த்திடும் சிங்கை மாறியதே, கனலென எழுவது கனலென காப்பது அம்மா உந்தன் மாயங்களே. பூலோகம் என்பது பூவோடு போல அம்மாடி நீ நெருப்பு, நெருப்பின்றி ஏதும் புகைவது இல்லை, எல்லாமே உன் பொறுப்பு. பூலோகம் என்பது பூவோடு போல அம்மாடி நீ நெருப்பு, நெருப்பின்றி ஏதும் புகைவது இல்லை, எல்லாமே உன் பொறுப்பு. தில்லை வனம் கிடந்தாய் நீயும் தீயம்மா, சிங்கையிலே புகுந்தாய் இந்த நாடம்மா. தில்லை பண்ணுமா? என் பேர் பத்மான்னு சொல்லணுமா? என் பேர் பத்மா. பொம்பை பக்கத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம், ரயில் ரோட்லேருந்து. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். என் பேர் பத்மா, பொம்பை பக்கத்துலேருந்து ரயில் ரோட்லேருந்து பேசுகிறோம் நாங்கள். எங்கள் சாமிம்மா பெருசு வரும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் இன்னும் என்னால் எனக்கு சொல்லவே இல்லைல்ல.